நம்மளை ஏமாற்றிட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எத்தனை பேர் இதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அது வியாபாரம் மூலியமாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வாழ்க்கை மூலியமாக இருக்கட்டும், இல்லை கூடியிருந்து குழி பறிச்சவங்களாக இருக்கட்டும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்பிக்கை துரோகி இல்லை நம்பிக்கை துரோகன்னு சொல்லலாம். நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க, ஆனால் அவங்க மட்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கள இப்போ உங்களுக்கு பே பண்ண வைப்போமா? அவங்களோட பாவ கணக்குக்கு அந்த கருமான்னு சொல்ல மாட்டோமா? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குவோமா? முடியும். ஏன் முடியாது? நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் வெட்டிட்டு அந்த நபரோட பேர் எழுதுங்க. அந்த நபரோட பேர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மிஸ்டர்லாம் தேவையில்லை. ஏன்னா இங்கே நான் யார் பேரையும் நான் எழுத விரும்பலை. மேபி என்னோடய ஃபாலோவர்ஸ் பேராக இருந்தாக்கா அப்புறம் அவங்களுக்கு மனசு சங்கடமாக போயிடும். அந்த பெண்ணோட பேரோ ஆணோட பேரோ எழுதிட்டு அவங்க பிறந்த தேதியை மட்டும் போடுங்க. பிறந்த நேரம்லாம் அதுக்கு தேவையே இல்லை. பிறந்த தேதியை போட்டுட்டு நேரம் தேவையில்லை. அந்த பெண்ணோ இல்லை ஆணோட பேர், பிறந்த தேதி எழுதிட்டிங்களா? வெள்ளை பேப்பர், சிகப்பு பேனா தான் பாய்க்கணும். சிகப்பு கலர் பேனா தான் பாய்க்கணும். அடுத்தது, இந்த முழு வெங்காயத்தை பாதியாக வெட்டிட்டு இவங்க பேரில் ஆப்போசிட் கிளாக் வாய்ஸ், இப்போ நம்மளாம் கிளாக் வந்து இப்படி தானே போவோம், நீங்கள் ஆப்போசிட் கிளாக் வாய்ஸில் 7 வாட்டி அவங்க பேர் மேலே தேய்ங்க. தேய்ச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கொடுத்த பிரச்சனைலாம் இவங்கக்கிட்டே போகணும். எனக்கு கொடுத்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வலிகள், எனக்கு கொடுத்ததெல்லாம் இவங்கக்கிட்டே போகணுன்னு சொல்லிட்டு 7 வாட்டி தேய்ங்க. வெங்காயத்தை வெட்டிடணும், முழுசாக அப்படி தேய்க்காதீங்க. வெட்டிட்டு பாதியாக தேய்ச்சிருங்க 7 வாட்டி, ஆப்போசிட் கிளாக் வாய்ஸ். அடுத்தது, இதுக்கு பேர் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸை அவங்க பேர் மூலம் கொட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொட்டுங்க. பிளாக் பேப்பர், எவ்வளோ தேவையோ இதில் கொட்டுங்க. கொட்டிட்டு இப்போ அவங்க பேர் இப்படி தானே இருக்குது. ஓகே, சில்லி ஃப்ளேக்ஸு பிளாக் பேப்பர்லாம் கொட்டிட்டு இப்படி மடிங்க. லெஃப்ட் சைடில் மடிங்க. பேரை லெஃப்ட் சைடில் மடிச்சிட்டிங்களா? உள்ளுக்கு எல்லாமே இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸ், பிளாக் பேப்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக மடிங்க. மடிச்சிட்டிங்களா? ஓகே, இந்த ஒரு சட்டியை, இந்த மாதிரி ஒரு சட்டியை வச்சுக்கங்க. ஓகே, இந்த கத்தியில் பாதியாக இதை வெட்டுங்க. இது வரைக்கும் வெட்டுனா போதும், பாதியாக. ஓகே ஓகே, என்னெல்லாம் உங்கள் மனசில் இருக்கோ, உங்களை ஏமாத்தினது, உங்களை உட்கார வச்சு உங்களை துடிக்க வச்சு ஏமாத்தினது, உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போனவனுங்க யாராக இருந்தாலும் நல்லா பேசுங்க. பேசி என்னோடய கஷ்டம், எனக்கு இருக்கிற சீக்கு, எனக்கு கஷ்டம் துன்பம் எல்லாம் இந்த ஆளுக்கு போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நெருப்பை வச்சு எரிங்க. ஓகே, நெருப்பை வச்சு எரிங்க. ஃபுல்லாக எரிக்கணுங்க தேவையில்லை. எரிச்சிட்டிங்கன்னா இந்த சட்டிக்குள்ளே போட்டுருங்க. எரியணும், ஃபுல்லாக எரிஞ்சு முடியணும். ஓகே, இந்த சட்டிக்குள்ளே போடுங்க. அப்படி ஃபுல்லாக எரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சட்டிக்குள்ளே வந்து ஒரு 3 சூடத்தை உள்ளே போட்டுருங்க. 3 சூடத்தை உள்ளே போட்டுருங்க. 3 சூடம் ஸ்டாண்ட் பாய் போட்டுருங்க. உங்கள் கையில் எரிச்சுக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கஷ்டம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே போய் சேரணும் இன்றைக்கி. சரியா? எரிச்சிட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. இதுதான் அது ரெமெடி. ஓகேயா? ஓகே, இது எப்போ ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், இப்போ நான் நல்ல தெளிவாக சொல்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. நான் சொல்லி கொடுத்தது எப்படி செய்யணும்னு, இப்போ நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இது நீங்கள் செஞ்சோன்னே இஃபெக்டிவாக நீங்கள் பார்க்கலாம். அவங்க அங்கே உங்களை எப்படி ஏமாத்தினாங்களோ, உங்களுக்கு எவ்வளோ வேதனை கொடுத்தாங்களோ, எவ்வளோ துன்பங்கள் கொடுத்தாங்களோ, அங்கே அவங்க அடிபட்டு அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ இது எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுறேன். ஓகே, இது நீங்கள் செய்கிறது 2 டைமில் முடியும். ஒன்று 7 மணிக்கு மேலே மத்தியானம் சூரியன்
சன்செட் ஆனோன்னு செய்யலாம், இல்லாட்டி ஃபுல் மூனில் செய்யலாம். ஓகேயா? ஃபுல் மூனில் செய்யலாம், அதாவது முழு நிலவுன்னு சொல்லுவோம், அன்றைக்கி செய்யலாம். இல்லாட்டி 7 மணிக்கு ஈவினிங் சூரியன் சன்செட் ஆனோட நைட்டு செய்யலாம். ஓகே, அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாய்ப்பீங்கன்னு அதை பற்றி சொல்ல தேவையில்லை. கிறிஸ்டல் வாட்டர் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த இதை செய்கிற முன்னாடி இந்த கிறிஸ்டல் டப்பாவில் இருக்கிறத குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்கள் உடம்புல ஸ்ப்ரே அடிச்சிருங்க. உங்கள் உடம்புல ஸ்ப்ரே அடிங்க. ஏன்னா நீங்கள் செய்யும் போது என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது. உடம்புல ஸ்ப்ரே அடிங்க. அப்புறம் உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டு பால்கனி வரைக்கும் ஸ்ப்ரே அடிச்சிருங்க. ஃபுல்லாக அடிச்சிட்டிங்களா? அப்புறம் இந்த ரெமெடியை செய்ய ஆரம்பிங்க. செஞ்சுட்டு, ஆனால் இது நீங்கள் வீட்டு வெளியே தான் செய்யணும், வீட்டுக்குள்ளே இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் வீட்டு வெளியே செய்யுங்க. வீட்டு வெளியேனா கேட்டை திறந்து வெளியே போக சொல்லலை, உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் செய்யலாம் நீங்கள். ஆனால் முழு நிலவாக இருக்கணும், இல்லாட்டி 7 மணி நைட்டாக இருக்கணும். செஞ்சுட்டு எரிச்சிட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. அடுத்த நாள் தண்ணியை திறந்து விட்டு, வெளியே தான் பால்கனியில் டெரஸ் ஹவுஸாக இருந்தால் ஓடுற தண்ணியில் சாம்பலை கொட்டி விட்ருங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டு செடிகள்லாம் போடாதீங்க, ஓடுற தண்ணியில் சாம்பலை கொட்டி விட்ருங்க, இல்லை வெளியே கொட்டி விட்ருங்க. ஓகே, ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு நான் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளை கலர் பேப்பராக தான் இருக்கணும். வெள்ளை கலர் பேப்பராக இருக்கணும். அந்த பேப்பரில் இந்த எழுத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதுகிற எழுத்து மட்டும்தான் இருக்கணும். நல்ல கவனமாக இருக்கணும். வெள்ளை பேப்பராக தான் இருக்கணும். சிகப்பு பேனால் எழுதணும். ஒரு புது வெங்காயத்தை வெட்டி 7 வாட்டி தேய்ங்க, ஆப்போசிட் கிளாக் வாய்ஸ். தேய்ச்சிட்டு பேப்பரை கொட்டுங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் கொட்டுங்க, ஆப்போசிட் லெஃப்டில் மடிங்க, திருப்பி இன்வெர்ட்ஸ் மடிங்க, ஃபுல்லாக மடிங்க. அப்புறம் கத்திரிக்கோல்ல வெட்டுங்க. பாதி வெட்டினா போதும், இவ்வளோ வெட்டினா போதும். இங்கே எரிங்க, எரிச்சிட்டு இதுக்குள்ளே போடுங்க. அவ்வளோதான். சரியா? ஐ ஹோப் ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் சும்மா இந்த மாதிரி ஃபோன் அடித்து கேட்டு நம்ம அழகாக சொல்லி கொடுத்துருக்கோம் இது இப்படி செய்யணும்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ஏன்னா இது நான் எதனால் சொல்லி கொடுக்குறேன்னா, நிறையா பேர் வெளியே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்கேமிங், ஏமாத்தினது, கூட இருந்து குழி படித்தது. ஸோ உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் என்கிட்ட சொல்ல நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாகணும். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் தப்பாக மேக் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கர்மான்னு சொன்னது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் இது கரெக்டான முறைகளில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது பயனாகும். இப்போ சும்மா தேவையில்லாமல் யாரோ ஒருத்தனோட பேரை எழுதி அவன் பிறந்த தேதி எழுதி போட்டால் அது வேலை செய்யாது. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கர்மா மூலியமாக இது ஒன்று சீக்கிரமாக வேலை செய்யும். ஏன்னா கர்மா இப்போ இன்ஸ்டன்டாக வேலை செய்யுது, இல்லைன்னு சொல்ல. பட் இது கர்மாவை ஒன்று ஸ்பீட்டாக்கி உங்கள் கண்ணு முன்னுக்கே காட்டிடும். அவங்க கஷ்டப்படுறது, வருத்தப்படுறதெல்லாம் நீங்கள் இருக்கும் போதே நீங்கள் பார்க்க முடியும். உங்களை ஏமாத்தினவங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்க உங்கள் கண்ணு முன்னுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ மறக்காமல் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கொடுங்க. ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரேயர்ஸை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கிறிஸ்டல் வாட்டரை கண்டினியூஸாக பாயுங்க. ஏன்னா உங்களோட கர்மாவை கிளீன்சிங் பண்ணி கெட்டதெல்லாம் அவங்கக்கிட்டே நீங்கள் போகணும் விட்றீங்க. ஸோ உங்களை நீங்கள் பாதுகாப்பாக எப்போதும் பார்த்துக்குங்க. கிறிஸ்டல் வாட்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெய்லி காலையில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் உங்கள் உடம்புல, ஆஃப்டர்நூன் ஸ்ப்ரே பண்ணுங்கள், ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள், நைட்டில் ஸ்ப்ரே பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணுங்கள், வேலை இடத்துல ஸ்ப்ரே பண்ணுங்கள், உங்கள் காடியில் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு 3 வருஷமாக அதை நான் சொல்லியிருக்கேன். கிறிஸ்டல் வாட்டர் ஆயிரக்கணக்கான மக்கள் பாய்ச்சிருக்காங்க. வெளியூர் வரைக்கும் இப்போ நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களில் யார் ஒன்றும் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ வாங்கி பாய்ங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மக்களோட டெஸ்டிமோனியல் 1200 மேலே நாங்கள் தாண்டி இருக்கோம். எங்களோட டெஸ்டிமோனியல் உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியாவில் கிடைக்கும். யூடியூப்பில் கிடைக்கும், ஃபேஸ்புக்கில் கிடைக்கும், இன்ஸ்டாவில் கிடைக்கும், டிக்டாக்ல கிடைக்கும், ட்விட்டரில் கிடைக்கும். எல்லா மக்களோட ப்ரூவன் ரெக்கார்ட் அங்கே இருக்குது. நம்பிக்கை வாங்கி பாய்ங்க, சத்தியமாக உங்களுக்கு நல்லதே பிறக்கும். எது எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் இழந்தீங்களோ கிறிஸ்டல் வாட்டர் மூலிமா உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையாக கான்சிஸ்டனாக பாய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம், நமச்சிவாய. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.